ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணையும் புதிய படத்தின் அதிகாரப்பூர்வ அறிமுக வீடியோ வெளியாகியுள்ளது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு இரு துருவ நட்சத்திரங்களும் ஒரே திரையில் தோன்றும் இந்த காட்சி ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்துள்ளது. அனிருத்தின் அதிரடி பின்னணி இசையில் யாரு ஹீரோ என்ற கேள்வியுடன் முடியும் இந்த ப்ரோமோ தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் உள்ளது. 40 ஆண்டுகளுக்குப் பிறகு ரஜினியும் கமலும் முழு நீள திரைப்படத்தில் இணைய உள்ளது ஒட்டுமொத்த திரையுலகையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த படைப்பு நெல்சன் அவர்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. காரணம், ரஜினி கமல் என்ற இரண்டு மாபெரும் ஆளுமைகளை திரையில் அவர்கள் முக்கியத்துவம் குறையாமல் சிறப்பாக காட்ட வேண்டும். தனதுக்கே உரிய டார்க் ஹியூமர் பாணியில் எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறது என்ற கன்ஃபியூஷனுடன் வீடியோவை தொடங்கியுள்ளார் நெல்சன். ராஜா ராஜா என தொடங்கும் பின்னணி இசை மற்றும் படத்தின் எதிர்பார்ப்பை ஏகத்திற்கும் உயர்த்தியுள்ளது. வீடியோவின் கடைசியில் ரஜினியும் கமலும் சேர்ந்து யார் ஹீரோ என கேட்கும் இடம்தான் சமூக வலைதளங்களில் இப்போது மிகப்பெரிய விவாதத்தையே தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு வெளியாகும் படங்களிலேயே இதுதான் மிகப்பெரிய மெகா ஹிட் படமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த பெரிய பணியை நெல்சன் தன் தோள் மேல் ஏற்றிருக்கிறார் என்றால் நிச்சயமாக வலுவான கதை இருக்கும். ரஜினி கமல் இரண்டு பேரும் இணைந்து நடித்த அப்போதைய காலகட்டத்தில் இன்று போல இருவருக்கும் இமேஜ் வட்டம் ஏற்படவில்லை. ஆனால் இன்றோ கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கும் மாஸ் ஹீரோக்கள் இவர்கள். இருவருக்கும் தனித்தனி பாதைகள், தனித்தனி திறமைகள், தனித்தனி மேனரிசங்கள் என பல்வேறு தனித்தன்மைகள் உள்ளன. பாலச்சந்தர், பாரதி ராஜா, ஸ்ரீதர் போன்றோர் இருவரையும் இயக்கியிருந்தாலும் அப்போது கதைதான் ஹீரோ. இயக்குனர் அந்த கதாபாத்திரத்தில்தான் முழு கவனம் செலுத்துவார். வேறு எந்த நெருக்கடியும் கிடையாது. அதில் ரஜினி கமல் பொருத்தமாக இருந்து சிறப்பாக நடித்து அதனால் படமும் வெற்றி பெற்று புகழ் பெற்றது. ஆனால் இன்று நிலைமையே வேறு. இரண்டு தரப்பு ரசிகர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். படமும் வெற்றி பெற்று சாதிக்க வேண்டும். கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் நல்ல விமர்சனங்களையும் பெற வேண்டும். அப்பப்பா, நமக்கே தலை சுற்றுகிறது நெல்சனின் நிலை நினைத்து. இதுதான் உலகக்கோப்பை இறுதி ஆட்டம் போல மிகவும் சவால் நிறைந்த சாகச பணி. ஆனால் இன்று இந்த இமயங்களை இயக்கும் பெரிய சவாலை எப்படி ஜெயிக்கப் போகிறார் என்பதை நினைக்கவே வியப்பாக இருக்கிறது. ஏனெனில் 70s கிட்ஸ், 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், ஜென் Z கிட்ஸ் என பல தலைமுறை ரஜினி கமல் ரசிகர்களாக உள்ளனர். இந்த அனைத்து கிட்ஸையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். இதுபோக தீவிர ரஜினி வெறியர்கள் மற்றும் கமல் வெறியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் அபிமான நாயகனை 1% கூட விட்டுத்தர மாட்டார்கள். அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். எவ்வளவு பெரிய சவால்! இதையெல்லாம் சரியாக செய்து சாதிக்க வேண்டும் இயக்குனர் நெல்சன். இயக்குனர் SP முத்துராமன், ராஜசேகர், KS ரவிக்குமார் ஆகியோருக்கு அடுத்து இந்த ஜாம்பவான்களின் படங்களை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இயக்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பது நெல்சனுக்குதான் என்கிறார்கள். ரஜினிகாந்த் அவ்வளவு எளிதாக இப்படி யாருக்கும் தொடர்ந்து வாய்ப்பு தரமாட்டார். அவரே நம்பிக்கை வைத்து தருகிறார் என்றால் நெல்சனிடம் வலுவான திரைக்கதை இருக்கிறது என்றுதானே அர்த்தம். மிகப்பெரிய, மிக கடினமான, மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய வேலை. டைட்டில் முதற்கொண்டு டீசர், ட்ரெய்லர், கேரக்டர் பெயர் என எல்லாமே பேசுபொருளாகும். காரணம், ரஜினி கமல் என்ற இரண்டு சிங்கங்கள். நெல்சன் சாதிக்க வேண்டும். நாமும் வாழ்த்துவோம்.